ஹைட நிமிஷம் அதாவது பெண்கள் சக்திகள், அதாவது பெண்கள் ஆண்களை விட பலம் மிக்கவர்கள். மன உறுதி இருக்கிறது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அவங்களால விவேகம் மன உறுதி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்களை விட எளிதிலே பெண்களால் இறை அனுபூதி நிலையை அடைஞ்சிட முடியும். ஓகே, அடுத்தது இயற்கையாகவே பெண்கள் திட்டம் இல்லாதவர்களாகவும் விட்டு கொடுக்குறவங்களாக இருக்கிறதாலும் இந்த மன உறுதி அந்த தன்மை அவங்களுக்கு உறுதி இல்லாமல் இருக்கும். ஸோ மன உறுதி இல்லாமல் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதால் இந்த ரெண்டு தன்மை, திட்டம் இல்லாமையும் விட்டு கொடுக்குறதால இருக்கிறதால அவங்களுக்கு மன உறுதியாக இருக்கிற அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும், இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த உறுதியற்ற தன்மையை நீக்கிறதுக்காக என்ன செய்யணும்டா, அதை போக்கிக் கொள்றதுக்காக இடைவிடாத இறை நம்பிக்கை, இறை சிந்தனை, நாம ஜபம், ஆன்மீக பயிற்சிகள் அதுகளை செய்ய கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மன உறுதி இல்லாமல் இருக்கிற அந்த தன்மை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெரும்பாலும் ஒரு பெண்ணினுடைய தன்னம்பிக்கை பலவீனமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அதை முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக தன்னம்பிக்கையை உறுதியாக்கி கொள்ள முடியும். ஸோ பெண்ணால் கண்டிப்பாக அந்த பலவீனமாக இருந்தாலும் அதை உறுதியாக்கி கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ஏன்னு சொன்னால் பெண்களுக்கு அதிகமாக பொறுமை இருக்கிறபடியாக கண்டிப்பாக அவங்களால அதை செய்ய முடியும். அடுத்தது ஆன்மீகத்தில் கண்டிப்பாகவே பெண்களால் முன்னேற முடியும். ஏன்னா அளவற்ற ஆன்மீக சக்தி பெண்களுக்குள்ளே அதிகமாக இருக்குது. ஸோ யாருமே ஆண்களை விட பெண்கள் தாழ்ந்தவங்க அப்படின்னு நினைக்காம, ஏன்னா அவங்களுக்குள்ள அன்பு பொறுமை அதிகமாக இருக்கிறபடியாக அவங்களால ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். ஸோ ஓகேடா, நமஷாயா. இதோட ஃபுல் வீடியோ அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குடா. நமஷாயா, வாழ்க வளமுடன்.